Hi guys, this is Niru. Happy Valentine's Day to everyone. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா நான் உங்களுக்கு கரமல் புடிங் எப்படி செய்றேன்னு செய்து காட்ட போறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 முறையில இத செய்து காட்ட போறேன். அதோட அருமையான கரமல் புடிங் எப்படி செய்றேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நாங்க கரமல் புடிங் செய்றதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். சீனி 200 கிராம், தண்ணி 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 4, கண்டென்ஸ் மில்க் 300 மில்லிலிட்டர், உப்பு ஒரு பிஞ்ச், இவாப்ரேட்டட் மில்க் 384 மில்லிலிட்டர், அதோட வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல நாங்க கரமல் புடிங் செய்யறதுக்கு தேவையான கரமல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு சோஸ் பேன்ல 200 கிராம் சீனி போடுறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்க்கிறேன். இப்ப நான் அடுப்பை மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சுக்கொண்டு ஸ்பூன் ஒன்றும் யூஸ் பண்ணாம அப்படியே கரமலைஸ் பண்ண விட போறேன். இது எப்ப கலர் சேஞ்ச் பண்ணதோ அப்ப எடுத்து பேனை நல்லா ஆட்டி விடுங்க. அப்பதான் அது எல்லா இடமும் ஈவனா கரமலைஸ் பண்ணப்படும். உங்களை பொறுத்தது எவ்வளவு ரிச்சா உங்களுக்கு கரமல் வேணும்னு சொல்லி, பட் டூ டார்க் ஆச்சுதுன்னு சொன்னா அது கைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இறக்குறது தான் நல்லா இருக்கும். ஸோ கலரும் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இதை நான் குயிக்கா இறக்கி கரமல் புடிங் பேக் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற பேக்கிங் பேன்ல ஊத்துறேன். அதோட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா நான் ஹார்ட் ஷேப்பான ஒரு டிஷ்லையும் இதை ஊத்துறேன். கரமலை ஊத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது கையில பட்டா கை பேர்ன் ஆயிடும். உடனே இந்த கரமல் செட் ஆயிடும். அதுக்கு முதல் பேனோட சைடு எல்லாம் இந்த கரமல் படுற மாதிரி நல்லா பேனை திருப்பி விடுங்க. அப்பதான் பேக் பண்ணின பிறகு சைடுல ஒட்டாம ஈஸியா திருப்பக்கூடியதா இருக்கும். இதே மாதிரி நான் மெட்ட டிஷ்ஷையும் செய்யறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு குயிக்கா செட் ஆயிட்டு. டோன்ட் வரி, இது பேக் பண்ணும் போது மெல்ட் ஆயிடும். இதை அப்படியே நான் ஒரு சைடுக்கு வைக்க போறேன். கஸ்டர்ட் செய்ய தொடங்கும் முதல்ல நான் அவனை 325 ஃபெரனைட் அல்லது 162 செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்றேன். இப்போ நான் கரமல் புடிங்க வாட்டர் பாத் மெத்தட் யூஸ் பண்ணி பேக் பண்றதுக்காக இப்படி ஒரு அலுமினிய ட்ரே எடுத்து அதுல பாய்லிங் வாட்டர் ஊத்துறேன். இப்போ நான் இதை அவன்ல வச்சுட்டு எப்படி கஸ்டர்ட் செய்யறேன்னு பார்ப்பேன். அதுக்காக நான் இப்படி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல நான் 4 முட்டையை சேர்க்கிறேன். நான் முட்டையில இந்த வெள்ளையா இருக்கிற வெடுக்க எடுத்துட்டு தான் இதுல யூஸ் பண்றேன். அப்பதான் கரமல் புடிங்ல அந்த வெடுக்கு ஸ்மெல் அடிக்காம இருக்கும். இப்போ நான் அந்த 4 முட்டையை நல்லா சேர்றதுக்காக ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மெதுவாக அடிக்கிறேன். முட்டையெல்லாம் நல்லா சேர்ந்தா பிறகு அடுத்ததான் நான் 300 மில்லிலிட்டர் கண்டென்ஸ் மில்க் இதுல சேர்க்கிறேன். கரமல் புடிங்ல இனிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பும் நான் இதுல சேர்க்கிறேன். இப்போ இது ரெண்டும் முட்டையோட நல்லா சேரும் வரைக்கும் நல்லா விஸ்க் பண்றேன். அடுத்ததான் நான் இவாப்ரேட்டட் மில்கை இதுல சேர்க்கிறேன். இவாப்ரேட்டட் மில்க்குக்கு பதிலாக நீங்க நார்மல் மில்கையும் நல்லா காய்ச்சி போட்டு இதுல யூஸ் பண்ணலாம். கடைசியா நான் எடுத்து வச்சிருக்கிற வெனிலா எசன்ஸையும் இதுல சேர்க்கிறேன். எப்பயும் கரமல் புடிங்ல வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் வந்து கூட இருந்தா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்றேன். நீங்க வேணுமெண்டா இதை ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி அல்லது பீட்டர் யூஸ் பண்ணியும் செய்யலாம். பட் எனக்கு இந்த கரமல் புடிங் சில்கியா ஸ்மூத்தா வேணுமென்றதுக்காக நான் விஸ்க் யூஸ் பண்ணி செய்யறேன். அப்பதான் ஏர் ஃபார்ம் பண்ணாம நல்ல ஒரு டெக்ஸ்சர் எங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா இதை நான் ஒரு வடி வச்சு வடிச்செடுக்க போறேன். நான் முட்டையை கொஞ்சமா பீட் பண்ணினதால முட்டையோட வெள்ளைக்கரு வந்து மிக்ஸ் பண்ணப்படாம இருக்கு. இப்படி செய்யறதால மிக்ஸ் பண்ணப்படாம இருக்கிற வெள்ளைக்கரு எல்லாம் நல்லா வடிபட்டு வந்துடும். அதால எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கரமல் புடிங் கிடைக்கும். அதோட இப்படி ஒரு கப்புக்குள்ள நாங்க வடிச்செடுக்கும் போது அதை பேக்கிங் பேனுக்குள்ள ஊத்தும் போது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முட்டையோட வெள்ளைக்கருல அடிபடாம இருக்கிறதெல்லாம் அந்த வடிதட்டுல இருக்கு. இப்ப இந்த மிக்சரை நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கரமலைஸ் பேக்கிங் பேன்ல ஊத்த போறேன். இப்படி ஊத்தும் போது கிராக்கிங் சவுண்ட் எங்களுக்கு கேட்கும். அது நார்மல். அந்த கரமல் பேக் பண்ணும் போது குயிக்கா கரைஞ்சிடும். அதோட நான் உங்களுக்கு இன்றைக்கு அவன் இல்லாட்டி எப்படி ஸ்டீம் பண்ணலாம்னு காட்ட போறேன். அதுக்காக நான் ஆல்ரெடி கரமலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஹார்ட் ஷேப்பான டிஷ்ல கொஞ்சம் ஊத்துறேன். இப்ப அவன் ப்ரீ ஹீட் ஆயிட்டு நான் இந்த கரமல் புடிங்க வாட்டர் பாத் மெத்தட் யூஸ் பண்ணி பேக் பண்றதுக்காக இந்த அலுமினியம் ட்ரேல வைக்கிறேன். இதை நான் இன்றைக்கு 50 மினிட்ஸுக்கு பேக் பண்ண போறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேர்மா வேணும்னு சொன்னா 55 மினிட்ஸுக்கு பேக் பண்ணலாம். இதை நான் ஸ்டீம் பண்றதுக்கு முதல் ஒரு அலுமினியம் ஃபாயிலால கவர் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ண போறேன். இதை நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணி இன்றைக்கு ஸ்டீம் பண்றேன். நீங்க இதை இட்லி சட்டி யூஸ் பண்ணியும் ஸ்டீம் பண்ணி கொள்ளலாம். இதை நான் ஒரு மூடியால மூடிட்டு ஒரு 25 மினிட்ஸுக்கு ஸ்டீம் பண்ண போறேன். 25 மினிட்ஸ் ஆயிட்டு இது ரெடியா இருக்கான்னு இப்ப பாப்பேன். அதுக்காக நான் ஒரு டூத் பீக்கால குத்தி பார்க்குறேன். இப்படி குத்தி பார்க்கும் போது டூத் பீக் கிளியரா வந்துச்சுன்னு சொன்னா இது ரெடி ஆயிட்டு. இதை இறக்கி ஃபாயிலால திருப்பி கவர் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைக்க போறேன். இப்போ 50 மினிட்ஸ் ஆயிட்டு நாங்க பேக் பண்ண வச்ச புடிங் ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு டூத் பீக்கால குத்தி பார்க்கும்போது டூத் பீக் கிளியரா வந்திருக்கு முதல் மாதிரி. ஸோ இதுவும் ரெடி ஆயிட்டு. இப்போ பாருங்க இது எவ்வளவு ஜிகிலியா இருக்குன்னு சொல்லி இதையும் நான் இப்போ ஒரு ஃபாயிலால கவர் பண்ணிட்டு 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைக்க போறேன். 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா பிறகு நான் இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைங்க அல்லது ஓவர் நைட்டுக்கு வைங்க. நான் இன்றைக்கு இதை ஓவர் நைட்டுக்கு வைக்க போறேன். இப்போ இது ஓவர் நைட்டுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்செடுத்த கரமல் புடிங்.
இப்ப இத நான் திருப்புறதுக்காக பேனோட சைடுல ஒரு கத்தியால அப்படி வலிச்சு விடுறேன். திருப்புறதுக்கு முதல் இப்படி மெதுவாக சைட் டு சைடு ஆட்டுங்க. அப்பதான் புடிங் பேன்ல இருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும். நாங்க பேனோட சைட்டுக்கு கேரமலைஸ் பண்ணினதால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நான் இப்படி ஒரு பெரிய பிளேட் வச்சு பேக்கிங் பேனோட சேர்த்து பிடிச்சு அப்படியே குயிக்கா திருப்பி எடுக்கிறேன். எப்பவும் நீங்க யூஸ் பண்ற பேக்கிங் பேனை விட 1 அல்லது 2 இன்ச் கூடின பிளேட் எடுங்க. அப்பதான் திருப்புறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே போல நான் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற கேரமல் புடிங்கையும் திருப்பி எடுக்கிறேன். வாவ்! இங்க பாருங்க இது எவ்வளவு சில்கியா ஸ்மூத்தா வந்திருக்குன்னு சொல்லி. பர்த்டே பார்ட்டி அல்லது ஒரு டின்னர் பார்ட்டி எல்லாத்துக்கும் ஒரு அருமையான டெசர்ட். ஈஸியாவே இத நீங்க வீட்ல செய்திடலாம். அதோட இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே என்றதால நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி உங்களோட பிடிச்சவங்களுக்கு செய்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.